வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். சிக்கன் லிவர் ஃப்ரை பண்ண போகிறோம். கோழி ஈரலை வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்து வந்துடலாம் வாங்க. இந்த சிக்கன் லிவர் ஃப்ரை நம்ம செய்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு வெங்காயம், நான் அந்த ஈரல் வந்து கொஞ்சம் தான் இருக்கிறதுனால ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். ஆயிலு, வத்தப்பொடி, ஈரலை வந்து கொஞ்சோன்னு மஞ்சப்பொடியும் வத்தப்பொடியும் விரவி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மல்லி இலை, வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா. இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி இந்த மசாலா பொருள்லாம் இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே போகலாம். முதல்ல வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வடசட்டி காயட்டும். ஓகே, கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்ற போகிறோம். இது வந்து கடலெண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற இந்த ஆனியனை வந்து உள்ளே போட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு வந்து ஸ்டார்டிங்லேயே போடணும், நான் வந்து மறந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போவுமே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த 2 பச்சை மிளகா வந்து வெட்டி வச்சுருக்கோம். இது வந்து இப்படி 2ஆக கலந்து வச்சுருக்கோம். இதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், இந்த வெள்ளைப்பூடியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த விரவி வச்சுருக்கிற அந்த லிவரை வந்து போட்டுடலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கல் உப்பு தான் போடுறேன். கொஞ்சோண்டு போட்டுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாம். முதல்ல வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வத்தப்பொடி. இப்போ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதக்குங்க.
அதுக்கப்புறம் ஈரல் வந்து வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக வேகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் தண்ணி ஆயிரும். கரெக்டாக வேகிற அளவுக்கு லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃப்ளேமை வந்து அதிகமாக வச்சு நம்ம வேக விடலாம். ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். ஓகே, நம்ம இதை இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இன்னும் வர மாட்டேங்குது. இதோட சேர்த்து தூக்கிட்டேன். தண்ணி ஓரளவு நல்லா வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் வற்றணும். வற்றினா தான் அதனுடைய சூப்பராக இருக்கும். கொதிக்கட்டும். ஓகே, நல்லா இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக வற்றிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அடுப்பில் வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ரெடி. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ வந்து நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாழை இலையை எட்டு வந்து அதில் வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க போகலாம். வாங்க. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வாழை இலையை பார்த்து வெட்டிட்டு வந்துடலாம். இளம் வாழை இலையாக பார்த்து வெட்டினா தான் கரெக்டாக இருக்கும். கமான். எல்லாமே பெருசாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வாழை இலை வந்து இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நம்ம வெட்டிடலாம். நைஸ். ஓகே, போகலாமா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வடச்சட்டியிலேருந்து நம்ம இலையில கரெக்டாக ரவுண்டாக வெட்டி இந்த பிளேட்டில் வச்சு இதுக்கு மாற்றியாச்சு. ஓகே, நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க போகலாம். இது வந்து நம்ம செஞ்ச ஈரல் ஃப்ரை, சிக்கன் லிவர் ஃப்ரை. இது வந்து ரத்தம். இது நான் செய்யலை, வீட்டில் செஞ்சது. இது ரசம், தண்ணி மாதிரி இருக்குது, பரவாயில்ல. இது வந்து பருப்பு பாயாசம். அதுக்கப்புறம் சோறு. இது வந்து இது பேர் சிக்கன் சிந்தாமணி, இல்லைனா கல்லீரல், இல்லைனா காணாங்குழி, எப்படினாலும் சொல்லிக்கலாம். அந்த குழம்பு. இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச். ஓகே, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம சாப்பிட்றலாம். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. கறி நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா பூவாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வதக்கின ஈரலை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. இதுவும் அட்டகாசமாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது. அடுத்து வந்து ரத்த பொரியல்.
ஆஹா, அருமையாக அட்டகாசமாக இருக்குது. ஓகே, ஓவராலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பாயாசம் எப்படி இருக்கு மட்டும் சொல்லிடுவோம். போய் சாப்பிட்டு வந்துருந்தேன். கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாமே பிரமாதமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், வீடியோக்காக சொல்லலை, ரியலாகவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து இந்த குக்கிங் வீடியோ வந்து நம்ம சேனலோடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு முன்னாடி நிறைய குக்கிங் பண்ணியிருக்கேன், நான் எந்த வீடியோ எடுத்ததில்லை. முதலாக நம்மளோட சேனலில் வந்து ஒரு குக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த குக்கிங் வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன், குக்கிங் பண்ணி போடுறேன். ஃபைனலாக வந்து நம்ம வந்து பாயாசம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதான் வீட்டில் பண்ண பாயாசம். இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம நேரத்துக்கு ஒரு முந்திரி பருப்பும் வர மாட்டேங்குது. இப்போ தான் வந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. எப்போதுமே பாயாசம் வீட்டில் செம்மையாக பண்ணுவாங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த குக்கிங் வீடியோ எப்படி இருக்குன்னு பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா, இந்த குக்கிங் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடலாம், குக்கிங் வீடியோஸ் போடலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. வேறு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.